வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா, அமேசான் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வேலை எப்படி வாங்குறது, எந்த மாதிரியான ஒர்க் வந்து கொடுக்குறாங்க, இதுக்கு யாரெல்லாம் தகுதியான நபர்கள், எப்படி அப்ளை பண்ணுறது, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்ட் டேஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்ட வீடியோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 2 to 3 டேஸாகவே வந்து எந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எந்த கம்பெனிலுமே வந்து வரல. அதனால தான் வீடியோ எதுவுமே பண்ணுறது கிடையாது, பண்ணலை. ஏன்னா நிறைய ஃபேக் ஜாப்ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய இருக்குது. அதை அப்ளை பண்ணி உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பண்ணுறது கிடையாது. ரெகுலர் பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு வீடியோஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து 1 or 2 பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்து வேலை வந்து கிடச்சிரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நோக்கி ஒரு பயணமாக போயிட்டுருக்குது. நிறைய ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸு, ஆன்லைன் ஜாப்ஸு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஜாப்ஸ் இது எல்லாமே வந்து ரெகுலராக நிறைய கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, ஹையர் பண்ணுறாங்க. புதுசாக காலேஜ் படிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பற்றி, ஜாப்பை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமேசான் இ-காமர்ஸ் சைட்டான நம்ம இந்தியாவில் டாப் ஃபர்ஸ்ட் கம்பெனி இருக்கக்கூடிய அமேசான் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் வந்து வேலைகள் வந்து ஆட்கள் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருந்து கூட இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். இந்த ஜாப்பை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் டிகிரி படிச்சிருக்கக்கூடிய நபர்களாக அவங்க வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இருக்கணும். புக்ஸு இது ரிலேட்டடான ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் கண்டிப்பாக வந்து அந்த XML HTML ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த HTMLலாம் ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு வந்து நாலேஜெலாம் தேவை கிடையாது. நல்லா ஃப்ளூவெண்ட்டாக ப்ரொஃபஷனலாக தெரியுமா அப்படின்னா கிடையாது. இங்கிலீஷ் எப்படி நீங்கள் பேசுவீங்களோ அந்த மாதிரி HTML வந்து பேசிக் தெரிஞ்சிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஃப்ரெஷர் தான், எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றினா ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஓரியன்டாக இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில் செட்டும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது 3 தான் வந்து பேசிக்காக எல்லா கம்பெனிஸுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது 3மே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஓன் லேப்டாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நாலேஜ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி இன் பிக் ப்ளஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேசிக் விஷயம். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனாக ஃபுல்லாக வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் அமேசான் அப்ளிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓகே இந்த ஜாப் வந்து எனக்கு வந்து விருப்பம் இருக்குது, நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஃபர்மேஷனாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, பயோ இன்ஃபர்மேஷன், உங்களோட ரெஸ்யூமெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேலே வந்து அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து கூட்டு போகும், ரிஃப்ளெக்ட் ஆகி அதில் போய்ட்டு உங்கள் பயோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே அமேசானில் வந்து ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். இல்லை நான் வந்து புதுசாக தான் அமேசானில் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து ஏற்கனவே எனக்கு நீங்கள் அமேசானில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அமேசான் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? லாகின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் ஒன் அக்கௌண்ட் அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணுமா, டெய்லி இருக்கணுமா அப்படின்னா அது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ப்ரைவேட் கம்பெனி ஜாப்புக்கு வந்து நம்ம ஃபீஸ் வந்து எதுவுமே பே பண்ண போகிறது கிடையாது. முழுக்க ஃப்ரீயான ஒரு ஜாப் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹைரிங் கம்பெனி அப்படின்னா இது வந்து இந்த அமேசானில் வந்து சொல்லியிருக்காங்க. பிக் பில்லியன் டே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணி இம்மீடியட்டாக வேலையை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர், அதாவது சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே செகண்ட் லிங்காக கிரெடிட் மந்திரியோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு ஃப்ரீயாகவே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய நபர்களுக்கு வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர்னா என்ன, சிபில் ஸ்கோர்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு ஏற்கனவே நம்ம சேனல் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் கூட நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன், அதில் வைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனியாக ஒரு ஜாதகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மேபி ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சிபில் ஸ்கோர், கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, அப்படின்னா சிபில் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கணும். 700க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சிவில் ஸ்கோரை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். அதை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும், இந்த அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கு கீழே கிரெடிட் மந்திரியோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து பார்த்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.